ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து கான்ட்ரவர்சியில் போயிட்டுருந்துச்சு. இப்போது அந்த ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்லீவுக்கு வந்து 1 மீட்டர் கிளாத் வேணும். ஒரு ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு 1/2 மீட்டர் வேணும். இப்போ நான் ஒரு ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன், வாங்க பாருங்கள். ஒரு ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த 1/2 மீட்டரில் பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் அந்த ஒரு முக்கிலேருந்து அங்கேருந்து 5 இன்ச்சு, இங்கேருந்து 5 இன்ச்சு குறித்து அதை ஒரு கோடு போட்டு அந்த கோட்லேருந்து 2 இன்ச்சு வச்சு அதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோல்டிங். அந்த 2 இன்ச்சிலேருந்து ஃபோல்டு பண்ணி நம்ம அந்த 5 இன்ச்சு குறிச்சிருக்கோம்ல அந்த கோட்டில் வச்சு ஒரு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. பின் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம அதுக்கு வந்து விசிபிளாக தெரியும் நம்ம எவ்வளோ மடித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். அந்த தெரிகிற இடத்துல இருந்து மேலே ஒரு 2 இன்ச் குறித்து அந்த 2 இன்ச்சை அப்படி அந்த நம்ம மடிச்சிருக்கோம்ல அந்த விசிபிளாக தெரியுதுல அந்த இடத்துல வச்சு இன்னொரு பின் குத்திக்கோங்க. இது வந்து செகண்டு நம்ம மடிச்சிருக்கோம். இந்த மாதிரி அந்த மறுபடியும் விசிபிளாக தெரியும். அதுக்கு மேலே மறுபடியும் 2 இன்ச் வைக்கணும். அப்படி 2 இன்ச் வச்சு இது வந்து உங்களோட விருப்பம்தான். அந்த நம்ம மடிச்சிருக்கோம்ல அந்த எட்ஜிலேருந்து 2 இன்ச் வச்சா கூட போதும். நான் வந்து துணி வந்து நல்லா உள்ளே வந்து இருந்துச்சுன்னா அப்படி கொஞ்சம் செட்டாக இருக்கும்ல, நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமும் அந்த மடிப்பு வந்து போனாலும் அந்த கிளாத் வந்து உள்ளே அதிகமாக இருக்கிறதுனால வெளியே அதிகமாக வராது. அதனால் நான் அப்படி இந்த ஃபோல்டு நம்ம அந்த விசிபிளாக தெரிகிற அந்த இடத்துலேருந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இது வந்து உங்களோட விருப்பம்தான். இது வந்து துணி வந்து கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கும். அதனால் உங்களோட விருப்பம், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இந்த விசிபிளாக தெரிகிற இடத்துலேருந்து தான் 2 இன்ச் வச்சுருக்கேன். எனக்கு இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லீவுக்கு கரெக்டாக 1/2 மீட்டர் ஆச்சுது. பார்த்துக்கோங்க. நான் எப்படி மடித்து ஃப்ளீட் வைக்கிறேனோ அந்த மாதிரி மடித்து வச்சு நம்ம ஒரு பின் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது பெர்ஃபெக்டாக நிற்கும். நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் பண்ணி இன்னொரு இதுவும் நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். அயன் பண்ணி வச்சோம்னா நம்ம எப்படி தான் கசக்குனாலும் அந்த ஃப்ளீட் வந்து நேராகவே வந்துடும். அதனால் நம்ம இப்போ வந்து இந்த ஸ்லீவையும் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த முக்கு அந்த சென்ட்ரு தானே வரணும், அந்த சென்டரும் இந்த சென்டரும் கரெக்டாக ஒன்றா நிற்கணும். அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பின்லாம் பண்ணியிருப்போம், அந்த பின்னெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. மடிப்பெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டு அயன் பண்ணுங்கள். மடிப்பு நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த ஜாயிண்டிங்கில் வந்து ஒன்றா இருக்காது. அந்த முக்கோணம் ஷேப் வருதுல, அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. அதனால் கரெக்டாக வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு கரெக்டாக மேலேருந்து ஒரு கோடு நம்ம கீழே அந்த 5 இன்ச்சு வச்சு அளந்தோம்ல, அதிலேருந்து 2 பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு. அந்த முக்கு தான் நம்மளுக்கு அளவு, கரெக்டான அளவு இருக்கும். அதனால் அந்த 5 இன்ச்சு வச்சதுலேருந்து ஒரு கோடு போட்டு அதில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த மடிப்பு எல்லாமே அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து கலைஞ்சு போனாலும் மறுபடியும் அதை எடுத்து நீட்டாக அதை ஃப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் அந்த சைடுமே நம்ம இன்னொரு சைடு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதுலேயும் ஸ்டிச்சிங் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ இது ஃப்ளீட்டல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணணும். 2 இதாக கட் பண்ணி 2 பக்கமும் ஃப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த 2 இதையும் இப்போ ஜாயின் பண்ணணும். கரெக்டாக 2மே ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2ஓட நம்ம ஃப்ளீட் வச்சுருக்கோம்ல அந்த 2ஓட இதுவும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 இதுவும் ஒன்றா வந்தால் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி திரும்பும்போது கரெக்டாக நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். பார்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஒரு மாதிரி புஃப்னு தூக்கிட்டு இல்லாமல் அப்படி படிஞ்சிருக்கும். படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லீவ் வந்து இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம லைனிங் ஸ்லீவ் வந்து லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த லைனிங்கை மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டு இது வந்து நம்ம அந்த நிறைய டிசைன்லாம் வச்சு நம்ம இந்த கிளாத் வச்சு திருப்பி ஸ்டிச் பண்ணுறாங்க நிறைய பேர். நம்ம இன்றைக்கி அதெல்லாம் பண்ணலை.
சும்மா நம்ம எப்போவுமே நார்மல் ஸ்லீவ்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி லைனிங்கை மேலே போட்டு நம்ம அந்த சென்டர் மட்டும் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா சென்ட்ரு கரெக்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்மளோட அந்த ட்ரையாங்கிள் வந்து சைடு பக்கம் முன்னாடி பின்னாடி சைடு போயிடும். அதனால் நம்மளோட லைனிங்கோட சென்டரும் நம்ம அந்த டிசைனோட சென்டரும் கரெக்டாக ஒரே இதில் இருக்கணும். நம்ம அது எப்பவும் போல் ஸ்டிச்சு பண்ணுவோம்ல ஸ்லீவ் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லுமே லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு ஒன்றா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சென்டர் மட்டும் மிஸ் ஆகிராமல் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா சென்டர் மாறிட்டுனா டிசைனே சுத்தமாக சொதப்பிடும். சென்டர் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஷோல்டருக்கு கரெக்டாக அந்த இடத்துல அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு வரும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இனிமேல் வந்து அந்த சென்டரில் அந்த ட்ரையாங்கிள் வருதுல அந்த சென்டரில் வந்து நம்ம பீடு ஒர்க் வைக்கணும். பீடு ஒர்க் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நான் வந்து கீழே ஒரு லேஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வேறு எந்தெந்த மடித்து கிளாத் வச்சு திருப்புறது அது எதுவுமே பண்ணல. சிம்பிளாக ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு பீட் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. டிசைன் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.